Exercise 3.5 question number 1 பாருங்க. Without performing long division, determine which of the following rational numbers will have terminating decimal expansions and which will be repeating 7 by 20, 4 by 15, 13 by 250. Then check your answers by explicitly performing the long divisions and expressing these rational numbers as டெசிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகும், எது எதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை டெசிமல்ஸாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 டிவைடட் பை 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது 2 பவர் n 5 பவர் m இந்த ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அது டெர்மினேட் ஆகும். இந்த ஃபார்மெட்டில் வரல அப்படின்னா அது டெர்மினேட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 20யை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 10 வரும். அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 5 வரும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 1 5s are 5. ஸோ அப்போது 20யை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. ஏன்னா 2 2 டைம் இருக்குது, 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்குது. அப்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. ஸோ டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டிவிஷன் போட்டு செக் பண்ணணும். ஸோ 7 டிவைடட் பை 20. ஸோ 7 வந்து பார்த்திங்கன்னா 0 20s are 0 வரும். ஸோ அப்போ 7. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 70. 3 20s are 60 வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 10. இப்போ பாயிண்ட் வச்சதுக்கு இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 5 20s are 100. ஸோ 0. ஸோ அப்போது 7 by 20 which is equal to 0.35. இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், 4 by 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிவைடட் பை 15. ஸோ 15 வந்து லாங் டிவிஷனில் போட்டால் 5 டேபிளில் போட்டால் 3 வரும். இது 3 டேபிளில் போட்டால் 1 வரும். அப்போது 15 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 5 இன்ட்டு 3 அப்படின்னா டினாமினேட்டர் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 பவர் n 5 பவர் m. ஏன்னா 5 மட்டும் இருக்குது, பட் 2 இல்லை இல்லையா? ஸோ இந்த 3 இல்லைனாலும் அது நம்ம சொல்லலாம், பட் 3 வரக்கூடாது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரிப்பீட்டிங்காக எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த டிவிஷன் போட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 டிவைடட் பை 15. ஸோ 0 15s are 0. பேலன்ஸ் வந்து 4. ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. 2 15s are 30. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ 100. 16 15s are 90. மறுபடியும் 10 வரும். அப்போ 0 சேர்த்திங்கன்னா 6. மறுபடியும் 90. மறுபடியும் 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது 4 டிவைடட் பை 15 இது வந்து லாங் டிவிஷனில் போடும்போது 0.266 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 0.26 பார் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 13 by 250. ஸோ 13 by 250. ஸோ ஃபஸ்ட்டு 250 போட்டுக்கோங்க, 5 டேபிளில் போட்டுக்கோங்க. 5 5s are 25 0. மறுபடியும் 5 டேபிளில் போடுங்க. 1 5s are 5 10. மறுபடியும் 5 டேபிளில் போட்டால் 2 5s are 10. ஸோ இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1. ஸோ அப்போ 250யை நம்ம எப்படி எழுதலாம்னா 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 1 ஆர் 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 3. ஸோ அப்போது இந்த இடத்துல டினாமினேட்டர் is in the form of 2 power n into 5 power m. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்.
ஸோ இப்போது நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிவிஷன் போட்டு செக் பண்ணணும். ஸோ 13-ஐ 250ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 0 250 0 வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 3. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 130 வரும். ஸோ இப்போ இது வந்து வராது. அப்போ 0 250 வந்து 0. ஸோ மறுபடியும் 130 நம்ம இன்னொரு 0 சேர்த்துக்கலாம் பாயிண்ட் வச்சதுக்கு அந்தந்த ஸ்டெப்லேருந்து அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 250 4 டைம்ஸ் 250ன்றது 1000 வரும். அப்போ 5 டைம்ஸ் வரும். ஸோ 5 டைம்ஸ் வந்து 1250 0 5 10 2 2 அப்போ 50 தான் வரும். ஸோ பாயிண்ட் வச்சதுக்கு இந்த ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்க்கலாம். அப்போ 500. ஸோ 250s ஆர் 500 வரும். ஸோ 500 மைனஸ் 500 வந்து 0. ஸோ அப்போது 13 டிவைடட் பை 250 இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.052 விச் இஸ் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். Perform the long division for 1/13. Identify the repeating block of digits. Does it show cyclic properties if you evaluate 2/13? Now compute 3/13, 4/13. What do you notice ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 1/13 கண்டுபிடிக்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 டிவைடட் பை 13. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். 10 இது டிவைட் ஆகாது. மறுபடியும் 0 போட்டு இன்னொரு 0 போட்டுக்கலாம். ஸோ 13ல் 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 டைம்ஸ் வந்து 91. ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் 9 வரும். மறுபடியும் 90னா 7 டைம்ஸ் 91, அப்போ 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸ் வந்து 78. பேலன்ஸ் வந்து 12. ஸோ 0 சேர்த்துக்கிட்டா 120. 13 டைம்ஸ் வந்து 130 வரும். அப்போது 10 டைம்ஸ் வந்து 130 வரும். அப்போ 9 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 9 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 117 வரும். ஸோ பேலன்ஸ் 3 30. 2 13s ஆர் 26. பேலன்ஸ் வந்து 4. அப்போ 40. 40னா 3 13s ஆர் 39. ஸோ அகைன் 1. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 வந்துடுச்சு. அப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அகைன் இது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ 1/13 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.07692 மேலே வந்து ஒரு பார் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிப்பீட்டிங் பிளாக். ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/13 வந்து கேல்குலேட் பண்ணி அது வந்து சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் 2/13 வந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ 2/13னா 2 × 1/13 இதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0.3 2s ஆர் 6, 2 2s ஆர் 4, 9 2s ஆர் 18, கேரி 1, 6 2s ஆர் 12, 13 கேரி 1, 7 2s ஆர் 14 ப்ளஸ் 1 வந்து 15. ஸோ அப்போ 0.153846. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிப்பீட்டிங் பிளாக்கு. பட் இதுக்கும் இந்த நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சைக்கிளிக்காக வர மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் சைக்கிளிக். இது செக் பண்ணி பார்த்தா தெரியும் 153846 அதில் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அடுத்த இது கேல்குலேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க 3/13 4/13 இது ரெண்டுமே கேல்குலேட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3/13ம் கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 3/13னா 3 × 1/13. ஸோ 3 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3 3s ஆர் 9, 2 3s ஆர் 6, 9 3s are 27, carry 2, 6 3s are 18, 18 plus 2 வந்து 20, 2 7 2s are 14, 6 16 வரும். அப்போ 1.
20 அப்போ 2 6 வரும்ப்பா. இந்த இடத்துல 2 வரும். ஏன்னா 7 3s are 21. அப்போ 23க்கு 3 2 3 0 7 6 9. ஸோ இதுக்கு பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் 2 3 அகைன் இது வந்து 7 6 9 2 3 அகைன் 0 7 6 9. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்காக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4/13 கேல்குலேட் பண்ணிக்கலாம். 4 into 1/13. ஸோ 4 into 0.76923. ஸோ நாம் 4 3s are 12, carry 1, 2 4s are 8, 8 plus 1 9, 9 4s are 36, 3 6 4s are 24 27, 2 7 4s are 28, 7 4s are 28 plus 2 வந்து 30. ஸோ 0.307692. ஸோ இதை இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 07692 07692, அதுக்கு அடுத்தது 3. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக்காக இருக்குது. ஸோ அப்போது 1/13 மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 2/13ம் 2/13 வந்து நாட் சைக்ளிக்கு, பட் 3/13 and 4/13 showing cyclic properties. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல். ஸோ இந்த சம்ஸ்லாம் வந்து ரேஷ்னலாக இர்ரேஷ்னல்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த எக்ஸ்பிளிசிட் ஃப்ராக்ஷன்ஸ் இன் கேஸ் தே ஆர் ரேஷ்னல். ஸோ ரேஷ்னலாக இருந்ததுன்னா அதோட ஃப்ராக்ஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 by 1 இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், √81 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 9 into 9 எழுதலாம். ஸோ √9². ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும் 9. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர். ஸோ இதோட ஃப்ராக்ஷன்னா வந்து 9/1 தான் வரும். ஸோ இது நம்ம போட தேவையில்ல. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், √12. ஸோ 12 வந்து பார்த்திங்கன்னா 4 into 3ன்னு எழுதலாம். அகெயின் 4 வந்து 2 into 2 into 3. ஸோ √2² into 3ன்னு எழுதலாம். ஸோ √2² into √3. இப்படி தனித்தனியாக ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 2√3. இந்த இடத்துல √3ன்றது இர்ரேஷ்னல். ஓகேங்களா? ஸோ √3 இஸ் இர்ரேஷ்னல். ஸோ ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் இன்ட்டு ரேஷ்னல் நம்பர் ஈக்குவல் டு இர்ரேஷ்னல் நம்பர் தான் வரும். ஸோ அப்போ 2√3 இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். 2√3 இஸ் இர்ரேஷ்னல். ஓகேங்களா? அப்போ √12ம் இர்ரேஷ்னல் தான். 2√3னா √12 தான். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சப்டிவிஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா 0.33333. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங்காக இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர். நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது பட் ரிப்பீட் ஆகுதுனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இது நான் டெர்மினேட்டிங் ஆனால் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர். ஸோ 0.3333 இஸ் ரேஷ்னல் நம்பர். இதுக்கு நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் x = 0.3. இது 3 ரிப்பீட் ஆகிறதால நான் 3 பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எத்தனை டிஜிட் கழித்து எத்தனை டிஜிட் நம்ம இந்த பாயிண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ணால் மறுபடியும் 333னே வரும்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு டிஜிட் மூவ் பண்ணாலே மறுபடியும் 333 தான் வரும். அதனால் ஒரு டிஜிட்டுன்றதால 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10x = 3.33333 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க.
இப்போது நான் இதை ஏன் வந்து நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்றது தெரியணும். ஸோ அத்தனை மறுபடியும் ஒரு டிஜிட் நம்ம தள்ளினாலே மறுபடியும் அதே ரிப்பீட்டிங் பிளாக் வரணும். ஓகேங்களா, அதான் விஷயம். ஸோ இப்போது இதில் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதாவது 2 தான் பெருசாக இருக்குது அதனால். ஓகேங்களா, ஸோ 10xலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம். இங்கே 3.3333லேருந்து 0.3333 சப்ராக்ட் பண்ணோம். 10xல எக்ஸை சப்ராக்ட் பண்ணால் 9x வரும். இந்த இடத்துல இது எல்லாமே 0 ஆகிடும், ஏன்னா சேம் ரிப்பீட்டிங் நம்பர் வர்றதால இது வந்து 3 வரும். ஸோ அப்போ 9x ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 9. ஸோ கட் பண்ணால் 1/3. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1/3. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ. ஸோ 1/3 ஈக்குவல் டு 0.3 பார் ஆர் 0.3333. இந்த இடத்துல டாட் வைக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 4 பாருங்கள். 0.12345 12345 12345 இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் முடியல, ஆனால் ரிப்பீட் ஆகுது. இந்த 12345ன்றது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. 0.12345 இப்படின்னு ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ ரிப்பீட் ஆச்சுனாலே அது வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர். இது இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற சம்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 12345 அப்புறம் 12345 அப்புறம் 12345. ஸோ இப்போது இது நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் அந்த பக்கம் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் சேம் ரிப்பீட்டிங் பிளாக் வரணும். அப்போ சேம் ரிப்பீட்டிங் பிளாக் வரணும்னா பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே தள்ளணும். அப்போ எத்தனை இதால் மல்டிப்ளை பண்ணால் 1 2 3 4 5 டிஜிட் இருக்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 லேக்கால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 lakh x ஈக்குவல் டு 1 2 3 4 5. பாயிண்ட் 5 டிஜிட் இங்கே மூவ் ஆகிடும். பாயிண்ட் 1 2 3 4 5 1 2 3 4 5 அகைன் 1 2 3 4 5 இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் பிளாக் வர மாதிரி 2 ஈக்குவேஷன் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், பெரிய ஈக்குவேஷன்லேருந்து சின்ன ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 மைனஸ் எக்ஸ். ஸோ 1 lakh x minus x equal to 1 2 3 4 5.12345 12345 12345 etc. இங்கே 0.12345 12345 12345 etc. ஸோ இங்கே 9999 9x ஈக்குவல் டு இது சப்ராக்ட் பண்ணால் 99,999 வரும். இங்கே இது ஃபுல்லாக வந்து 0 ஆகிடும். இங்கே மட்டும் சப்ராக்ட் பண்ணால் 1 2 3 4 5. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 டிவைடட் பை 99999. ஸோ இது வந்து 3 டேபிளில் கட் பண்ணலாம். கீழே மேலே 3 டேபிளில் கட் பண்ணலாமான்னு செக் பண்ணணும். மேலே 3 டேபிளில் எப்படி கட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் கட் பண்ண முடியுதா பாருங்கள். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 வந்து 10 10 + 5 வந்து 15. ஸோ 15 3ஆல் கட் பண்ண முடியும். அப்போ இது மொத்தத்தையுமே வந்து நம்ம 3ஆல் கட் பண்ண முடியும். ஸோ அப்போ 3 டேபிளால் டிவைட் பண்ணிக்கோங்க. 3 3 3 3 3 இது கட் பண்ணிங்கன்னா 4 3s are 12 1 3 is 3. இங்கே 1 3 is 3 பேலன்ஸ் 1 இருக்கும் 15 5 3s are 15. அப்போ 4115 டிவைடட் பை 33333. ஸோ அகைன் வந்து இது ஆட் பண்ணி பாருங்கள் 3 டேபிளில் கட் பண்ண முடியுமான்னு. 4 + 1 வந்து 5 5 + 1 6 6 + 5 வந்து 11. அப்போ கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பாருங்கள். கொஷின் நம்பர் 5 வந்து 1.01 001 0001 00001 எக்ஸட்ரா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியும்.
ஆனால் ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து நான் டெர்மினேட்டிங், ஆனால் ரிப்பீட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 0 இருக்குது, அப்புறம் 4 0, அதுக்கடுத்து 5 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டிங் பிளாக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 0 1னா மறுபடியும் 0 1 வரணும், மறுபடியும் 0 1 வரும். அந்த மாதிரி வந்தால் தான் ரிப்பீட்டிங் பிளாக் வரும். ஸோ டெசிமல்ஸ் ஆர் ஹியர் நான் ரிப்பீட்டிங். ஓகேங்களா? ஸோ நான் ரிப்பீட்டிங்னா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர். நான் ரிப்பீட்டிங், அதே மாதிரி நான் டெர்மினேட்டிங், முடியவும் இல்லை ரிப்பீட்டும் ஆகலை. ஸோ இர்ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். 23.560185612239874790 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. இதோட போட்டாங்க, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு பிளாக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட்டிங் அப்படின்னா அது ரேஷ்னல் நம்பர். ஸோ டெர்மினேட்டிங்னா இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். இப்போ 3.5ன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இதை ஒரு டிஜிட் தள்ளினீங்கன்னா 35 வரும். அப்போ 35 டிவைடட் பை 10. இப்போ இதுவே 3.58ன்னு இருக்குன்னா இது 2 டிஜிட் தள்ளணும். அப்போ வந்து 358 டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி இப்போ இது எத்தனை டிஜிட் தள்ளணும்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது 0 பாயிண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டாக 0 வந்ததுன்னா அது நம்ம இது பண்ண தேவை. அப்போ 20 டிஜிட்ஸ் தள்ளணும். அப்போ 2 3 5 6 0 1 8 5 6 1 2 2 3 9 8 7 4 7 9 0 1 2 டிவைடட் பை 1 போட்டு 20 0 போடணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வந்து 10 பவர் 20 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பாருங்கள். த நம்பர் 0.9 bar is a rational number using algebra. Explain why 0.9 bar is exactly equal to 1. ஏன் இது வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0.9 பார் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.9999 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சா 1 வரும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ x ஈக்குவல் டு 0.9999 அப்படி எடுத்துக்கோங்க. லெட் ஸோ மறுபடியும் ரிப்பீட்டிங் பிளாக் வரணும்னா ஒரு டிஜிட் மூவ் பண்ணால் போதும். அப்போ 10xஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 10xஆல் மல்டிப்ளை பண்ணால் 9.999999. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 10x மைனஸ் எக்ஸு 9.999999 மைனஸ் 0.9999. ஸோ இங்கே 9x வரும். இங்கே 9.0, அப்போ 9 தான் வரும். ஸோ 9x equal to 9, x equal to 9/9. ஸோ 9/9 கட் பண்ணால் 1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி 0.9 பார் வந்து which is equal to what? 1. ஓகேங்களா? We have seen that the repeating block of 1/7 is a cyclic number. Try to find more numbers n whose reciprocals 1/n produce decimal with repeating blocks that are cyclic. ஸோ இதே மாதிரி 1/n கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டெசிமல்ஸ் வரணும், அதே மாதிரி ரிப்பீட்டிங் பிளாக் வரணும். அந்த மாதிரி என்ன நம்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1/7 வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1/7 இது ஃபஸ்ட் நம்ம போடலாம். 1/7 என்ன வரும்னா 0.017 is 7,
3 0, 4 sevens are 28, 2 0, 2 sevens are 14, 6, 8 sevens are 56, 4 0, 5 sevens are 35, 5 50, 7 sevens are 49, again 1 வருது. ஸோ இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ 0.142857. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அப்போ 2/7 அப்படின்னா என்ன வரும்? 2 × 1/7. ஸோ இது போடும்போது 7 2s are 14, கேரி 1, 5 2s are 10, 10 + 1 வந்து 11, 1 8 2s are 16 + 1 17, 2 2s are 4, 4 + 1 வந்து 5, 4 2s are 8, 1 2 is 2. ஸோ 0.285714 வரும். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 285714 இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3/7 போட்டு பாருங்கள். 3 × 1/7, 7 3s are 21, 2 5 3s are 15, 15, 7 3s are 21, 5 3s are 15 + 2 வந்து 17, கேரி 1, 8 3s are 24, 25, 2 2 2 3s are 6, 6 + 2 8, 4 3s are 12, 1 3 is 3, 3 + 1 வந்து 4. ஸோ 0.428571. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகும். 428571. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மற்ற இது ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி 1/17 கண்டுபிடிச்சாலும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/19 கண்டுபிடிச்சாலும் வரும். இங்கே 7 பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டிஜிட்ஸ் கழித்து அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ 7 தான் 6 டிஜிட்ஸ் அதை கழித்து ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி வந்து 17 இருந்ததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 16 டிஜிட்ஸுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். 19 இருந்ததுன்னா 18 டிஜிட்ஸ்க்கு அப்புறமா இது என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இதுவுமே பார்த்துருக்கோம். 1/13 அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் 1/13 கண்டுபிடிக்கும் போது அதில் 2/13 இல்லை, 3/13 4/13 வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக்காக இருக்குது. ஸோ 1/13 2/13 2/13 வராது, 3/13 4/13. These are all showing cyclic properties. ஸோ இந்த சம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.